ஓரிரை கொள்கை என்று சொன்ன உடனே முஸ்லிம்கள் மாத்திரம் இல்ல, எல்லா சமுதாய மக்களுமே இந்த ஓரிரை கொள்கை என்பது இருக்கிறது. நம்மள்ட்ட மட்டுமா இருக்குது? எல்லா மக்களுமே இந்த ஓரிரை கொள்கையை பத்தி பேசுறாங்க. ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்று எல்லா மக்களுமே சொல்றாங்க. எந்த ஒரு மதத்தை எடுத்து பார்த்தாலும் கடவுள் ஒருத்தர் தான், ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கிறாரு. இதெல்லாம் சில அடையாளங்களுக்காகத்தான் நாங்கள் செய்கிறோம் என்பதுதான் எல்லா மக்களுடைய பதிலாகவும் இருக்கிறது. எந்த மக்களுமே இந்த அகில உலகத்தை எல்லாம் படைச்சவன் 2 பேர்னு சொல்லவே இல்லை. இந்த அகில உலகத்தை எல்லாம் கட்டி ஆளக்கூடியவன் 2 பேர் என்று எந்த சமுதாய மக்களும் சொல்லவே இல்லை. எல்லா மக்களுடைய ஆழ் மனதில் என்ன இருக்குன்னு கேட்டா, கடவுள் ஒருத்தர் தான் இருக்கிறாரு. ஆனாலும் நமக்கும் கடவுளுக்கும் ரொம்ப தூரம். எங்க விவகாரம் வருதுன்னு கேட்டா, ஓரிரை கொள்கைக்கு எங்க இடைஞ்சல் வருதுன்னு கேட்டா, கடவுளை நம்மால் அணுக முடியாது. அந்த பரம்பொருளை, அந்த ஏக இறைவனை, அந்த பிரம்மாவை, அந்த அகில உலகத்தையும் படைத்து பரிபாலித்து காத்து கொண்டிருக்கிறான அவனை நம்மை போன்றவர்களால் அணுகிட முடியாது. நாம அணுகுவதாக இருந்தால் அதற்கு வேற வேற வழிகளை கை கொண்டால் தான் இறைவனை அணுக முடியும் என்ற நம்பிக்கையில் தான் சின்ன சின்ன தெய்வங்களை அவர்கள் ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். இன்றைக்கு நீங்கள் முஸ்லிம்கள்ட்ட போய் கேளுங்க, நாகூருக்கு போற முஸ்லிம்கிட்ட, தர்காவுல போய் வழிபாடு நடத்தக்கூடிய முஸ்லிம்கிட்ட கேளுங்க, ஏன்பா போற? நாகூர்ல அடங்கி இருக்கிறாரு, அவர் தான் இந்த உலகத்தை படைச்சாரான்னு கேளுங்க, இல்லன்னு ஒத்துக்குவார். அவர் தான் உன்னைய படைச்சாரா? இல்ல. அவர் தான் மழையை பொழிவிக்கிறாரா? இல்ல. அவர் தான் இந்த உலகத்தை நாளைக்கு அழிக்க போறாரா? இல்ல. மறுமையில விசாரணை பண்ணும்போது இவர் தான் நீதிபதியா உட்கார்ந்து இருப்பாரா? அதுவும் இல்ல. யார் சொர்க்கவாசி யார் நரகவாசி இந்த நாகூர்ல அடங்கி இருக்கிறாரு, அவர் தான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாரா? இல்ல. பிறகு ஏன் அங்க போய் கும்பிடுற, பிறகு எதற்கு இங்க வழிபடுற என்று கேட்டா அவங்க ஒரு பதில் சொல்லுவாங்க, நாங்க அல்லாஹ் என்று நினைத்து இவர்களை நாங்கள் வழிபடவில்லை, இவங்களை கொஞ்சம் நாங்க சந்தோஷப்படுத்திக் கொண்டால் எங்களுக்கு அல்லாட்ட வாங்கி தருவாங்க. அதாவது இந்த பல தெய்வ நம்பிக்கை எப்படி இந்த சமுதாயத்தில் ஊடுருவது சொன்னா, எல்லாரும் இறைவனா கருதி கொண்டு அவர்கள் வழிபடுவதில்லை. அல்லாவிடத்துல நம்ம நெருங்க முடியாது. இந்த பெரியவங்க மகான்கள் இந்த மாதிரி ஆட்கள் வழியாகத்தான் நாம அணுக முடியும். அவங்க அல்லாவிடத்துல நமக்கு வாங்கி தர வேலை செய்வாங்க என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு பல தெய்வ வழிபாடு இந்த சமுதாயத்தில் நுழைந்திருக்கிறது, அவர்களை அறியாமலே. அப்ப முதலில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய மேற்று என்ன தெரியுமா? அகில உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கிறவன் அல்லாஹ் என்று ஒத்துக்கொண்டா அல்லாவை விட்டும் திசை மாறி செல்வதற்கு ஏதாவது நியாயங்கள் இருக்கிறதா? அதை அல்லாஹ் அனுமதிக்கிறானா என்று முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும்.